சரி, வர்க்கமூலம் சம்பந்தமான அடிப்படை விஷயத்தான் பார்க்க போறோம். என்ற சில பேருக்கு பேசிக்லாம் பிரச்சனை வர என்னன்னு சொன்னா பாருங்க, வர்க்கமூலத்துல 36 கீழ் 64, 64ல 36 முழுவதின் வர்க்கமூலம். இதுக்கான விடையா நீங்க 36க்கான விட 6ம் 64க்கான விட 8 மாதிரி. அப்ப 8ல் 6 என்ற பின் நம்பர். அப்ப நம்ம இதை மேலும் சுருக்கலாம். மேலும் சுருக்கலாமாண்டா மேலே எங்களை 2ஆல சுருக்கினீங்கன்னா 4ல் 3 பேர். இதே இதுக்கான விடைய சிலர் இப்படி எழுதுறாங்க. இது சரியான்னு கேட்டா இல்ல, இது பிள்ளையான விஷயம். ஏன்னு சொன்னால் 36க்கு 6, 64க்கு 8 சொல்லி 6 மற்றும் 14 என்றது பிழையான விடை. இந்த வர்க்கமூலத்தினை செய்யணும். 64ஐயும் 36ஐயும் கூட்டி வர்க்கமூலம் 100 என்று எடுத்து இந்த 100க்கான விட 10 போறது பாருங்க. அதே பாருங்க, இங்க 6 மட்டும் 14 வரப்போகுது. அவை இந்த 2 விடைகளும் சமனா இருக்குதா? இல்லை. அவை இந்த கூட்டல் வரும்போது கழித்தல் வரும்போது இப்படி செய்யறது ஒரு தவறான விஷயம். அதுக்கான சரியான விடை 10 என்று. அதாவது இன்னும் விளக்கமா சொல்ல வர மாட்டா, நேர் அல்லது மறை 10 சொல்லலாம். சரியான